வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். நிறைய இப்போ சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ வந்தோடனே அவங்க இவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு இப்போ திரும்ப நல்லா நம்ம வீட்டில் இருந்து எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசிக்குதுன்னுவாங்க. அதனால நல்லா நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சூப்பராக நல்லா கரை மொறுமொறுன்னு தான் கேட்பாங்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி கூடவே வந்து லஞ்ச் மெனு ரெசிப்பியில் போட்டிருந்தேன் கடா பிரசாத். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளாக ஒரு 3 பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த 2 ரெசிப்பியும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியானது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. சத்தம் கேட்குதாங்க? கேட்குது. அக்ரலிக் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே. இந்த நாபு இதெல்லாம் வந்து அக்ரலிக். அதுக்கு இன்னும் 1/2 லிட்டர் பாட்டில் நான் இன்னொன்று கேட்டேன், அவங்க இல்லை, அது ஒன்று தான் ஸ்டாக் காலி ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. அதனால தான் வாங்கலை. அது 6 லிட்டரு 5 லிட்டரு 10 லிட்டரு எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுருவீங்களா? இப்போ 5 லிட்டரா? இப்போ என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைங்க, அதனால் இப்போ நான் அரைக்க போகிறேன். அப்படியே காமிச்சிடுறேன். இப்போ காஞ்ச மிளகா, நமக்கு தேவையான அளவுக்கு மிளகா எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் என்ன பிஸாவெலாம் போடுவாங்க அதுவா? பீஸாவில் இது அப்படியே இப்போ நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. ஏன்னா நெடி வரும். மிளகா வறுக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வறுத்தோம்னா நெடி இருக்காது. மிளகாவுடைய நெடி ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை, மிளகா சூடு ஆடுற அளவுக்கு வறுத்தா நமக்கு சரியாக இருக்கும். உப்பி வருமா? எண்ணெய் ஊற்றினா தான் அது கொஞ்சம் உப்பலாக இருக்கும். அப்போ லைட்டாக சூடாகிடுச்சுன்னு எப்படி தெரியும்? கேமரா வச்சுட்டு கை வச்சு பாருங்கள், சூடாகிடுச்சா தெரியும். இதெல்லாம் வந்து லேடிஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. லேடிஸ் தான் தெரியுமா ஆனந்தி? ஜென்ஸுக்கு தான் தெரியும். அவ்வளோ பேருக்கு ஜென்ட்ஸ் வந்து சமையல் செஞ்சு போகிறாங்க கல்யாணத்துலலாம். அதே கல்யாணத்தில் சமைக்கிறவங்களுக்கும் வீட்டில் அவங்க ஒய்ஃப் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. லேசாக உப்புது பாருங்கள் மிளகா. அதை தான் நான் சொன்னேன். அதை பாருங்க, நல்லா உப்பி வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை மாதிரி நம்ம குறைன்னு நம்ம அரைச்சிட்டோம்னா இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். நமக்கு இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எதுக்கெலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாமோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து மிளகா வந்து அப்புறம் ரொம்ப நாள் பட்டுருச்சுன்னா காரம் வாசனை வந்துடும். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் இப்போ இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எந்த கோதுமை மாவு வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 மடங்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோங்க. 1 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கப்பால் ஒரு பங்கு ரவை. இப்போ அந்த மாவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் ஓமத்தை கையில் கொட்டி கசக்கி சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தில் கூட பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டில் கூட நமக்கு கருஞ்சீரகம் சேர்த்து பிஸ்கெட் வருதுன்னெலாம் விளம்பரம் வருது. 1 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். கருஞ்சீரகம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண ஜீரகமே சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். அப்புறம் இது வந்து சீஸ், ப்ராசஸ்டு சீஸு. இது வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து மில்க் மிஸ்ட் கம்பெனியில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஆனால் முற்றிலும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இது இல்லைன்னா நீங்கள் போடாமல் கூட இதை அப்படியே செய்யலாம். எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சீஸ் போட்டு. நீங்களாம் சாப்பிடக்கூடாது சீஸ் போட்டு, குழந்தைங்கன்னா சாப்பிட்லாம். ஆசைக்கு சும்மா கொஞ்சம் சாப்பிட வேண்டாம். இதை நம்ம அப்படியே துருவி சேர்த்துடலாம். ஹலோ, டால்டா போடுவாங்க, இப்போ வந்து சீஸ் போடுறீங்க. நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக மாறிட்டீங்க. எங்கள் அம்மா டால்டா போடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் நிறைய உழைப்பு இருந்துச்சு. எது சாப்பிட்டாலும் சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். ஸோ அப்போ எங்கள் அம்மாலாம் நல்லா வேலை செஞ்சாங்க, நீங்கள் உங்கள் வேலை செய்யலை. ஐயோ, நான் சொல்கிறது மெயினாக ஜென்ஸுக்கெலாம் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் வந்து சிஸ்டத்தில் உட்காடுறாங்க நிறைய பேர். முதல்ல சைக்கிள் மறிப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ இதை வெறுமனே பிசைஞ்சிடலாங்க. எல்லாத்தையும் ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். அந்த சீஸில் நம்ம நல்லா அந்த மாவோடு நல்லா நமக்கு பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரும். அதுக்காக எல்லாத்துலேயும் நமக்கு கலந்துரும். நம்ம இப்போ எண்ணெய் அந்த சீஸ்லாம் சேர்த்தோன்னே பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு மாவு வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் தண்ணி இந்த பவுல்லே மாவில் அந்த பவுல்லே தண்ணியை அளக்குறேன்.
இதெல்லாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுமா? சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசையணும். சப்பாத்தி மாவு வந்து நம்ம வந்து நல்லா லூஸாக பிசைவோம். பூரிக்கு தான் நல்லா டைட்டாக பிசைவோம். அந்த மாதிரி நல்லா டைட்டாக தான் பிசையணும். அப்போ பூரி மாவு மாதிரி பிசையணும். இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. தண்ணி வந்து இந்த கப்பால் வந்து 1.5 கப் எடுத்திருந்தேன். இப்போ 1.5 கப்பில் மீதி இவ்வளோ தண்ணி மீந்திருக்கு. ஒவ்வொரு கோதுமைக்கு மாவுக்கும் நமக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும், ரொம்பலாம் வித்தியாசப்படாது. இன்றைக்கி நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. நமக்கு பிசையும் போதே அது தெரிஞ்சிடும். இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நமக்கு, ஏன்னா ரவெல்லாம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் நேரம் நமக்கு ஊறட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கு ஊறுறதுக்குள்ளே நம்ம எண்ணெயெல்லாம் கடாயை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் வேறு ஃபில் பண்ணணும். நான் இது வந்து கடலை எண்ணெய். இப்போ கடைக்கெலாம் எண்ணெய், இப்போ செக்கு எண்ணெய் கடைக்கு பார்த்திங்கன்னா தூக்கு எடுத்துகிட்டு போயிடுறது, எண்ணெய் தூக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கடலை எண்ணெய் வாங்கின்னு வந்துடுறது. இப்போ அது ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் அந்த எண்ணெய் பாட்டில். சரி, கிளாஸாக இருக்கிறதுனால கண்ணாடி பாட்டில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால சரின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இந்த பாட்டில் எண்ணெய் பாட்டில் வாங்கினேன். இது வந்து 1 லிட்ரு, இது வந்து 1/2 லிட்டருன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேங்க. நான் இங்கே பாண்டிச்சேரியில் பிரகாஷில் 495ன்னு சொல்லிட்டு 1 லிட்டரும், 1/2 லிட்ரு வந்து 1/2 லிட்ரு வந்து 365 இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வாங்குது. இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து அக்ரலிக் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே. இந்த நாபு இதெல்லாம் வந்து அக்ரலிக். நமக்கு ஊற்றும் போதும் எண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம கழுவுறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நல்லெண்ணெய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் 1/2 லிட்டரில். இதில் வந்து சன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். வத்தல், அப்பளம் ஏதாவது பொரிக்கிறதுக்கு, அதுக்காக. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்காங்க. மோர் குழம்பு, அரிசி ரவை உப்புமா, அதுக்கெலாம் தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் 1/2 லிட்டர் பாட்டில் நான் இன்னொன்று கேட்டேன். அவங்க இல்லை, அது ஒன்று தான் ஸ்டாக் காலி ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. அதனால தான் வாங்கலை. அதை 1/2 லிட்ரு, 5 லிட்ரு, 10 லிட்ரு எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுருவீங்களா? இப்போ 5 லிட்டரா? இதுவும் 1 லிட்ரு தாங்க. இந்த மாடல் இப்போ தான் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. இப்போ மாவு நமக்கு வந்து ஊறிட்டுருக்கோம். வாங்க, ஒரு 20 நிமிஷம் போலவே ஆயிடுச்சு. இப்போ மாவை திரும்பி நம்ம எடுத்து பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டை மாவு மாதிரி இது. நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் அந்த பிசைஞ்சிடலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மாவு தொட்டுக்கலாம். கோதுமை மாவு தானே? கோதுமை மாவு தான். மாவு நமக்கு கொஞ்சமாக தொட்டாவே போதும். இப்போ உருட்டிக்கலாங்க. திருப்பி போட்டு அப்படியே உருட்டிக்க வேண்டியது தான். நம்ம முதல்லாம் வந்து நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலும் நம்ம வாயை மூடிட்டு சாப்பிட்ருவோம். நம்ம என்ன ஏதுன்னு கூட கேட்கவே மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இது நல்லதுன்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம சொல்கிறத, நம்மலாம் அப்பா அம்மா சொன்னால் உடனே கேட்டுருவோம். ஆனால் இப்போ இருக்க பசங்க நம்ம சொல்கிறதோட அடுத்தவங்க சொல்கிறதான், அதுவும் முக்கியமாக யூடியூப்பில் யாராவது சொன்னாங்கன்னா இது நல்லதுன்னு சொன்னால் அப்போ தான் அவங்க ரொம்பவே நல்லா கேட்பாங்க. சரி, நம்மளும் ஓகே, யாரோ ஒருத்தவங்க நல்லது சொன்னால் கேட்குறாங்கல்ல, அதுவே போதும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். என்ன ஒன்று, சின்ன வயசுலே நல்லதை மட்டும் கேட்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விதையை விதைச்சிடணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் கரெக்டாக. இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். உருட்டுறதுக்கு ஒரு தடவை தாங்க மாவு தொட்டேன். அதுக்கப்புறம் மாவு தொடலை. இப்போ கடைசியாக மட்டும் மாவுக்கு அடியில் வந்து கொஞ்சமாக டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீஸா கட்டர் வச்சு தான் கட் பண்ணுறேன். பீஸா கட்டரில் கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க. இதை மாதிரி நீல வாக்கில் அப்படியே மெலிசாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி குறுக்கால கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கத்தி வச்சு இதை மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும் நமக்கு. அடியில் மாவு கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா பொலன்னு வந்துடும். அப்படியே நான் கட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல அனுதி. இவர் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு நிறையா. ஓகே, அவர் தான் நிறைய கட் பண்ணி கொடுத்தார். எல்லா மாவையும் இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எடுத்து ஒரு பவுலில் இதை மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு.
இப்போ நமக்கு பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் சேர்த்துடலாம். என்ன நீங்கள் சொட்டுற மாதிரி இல்லை இந்த இடத்துல இல்லை, லீக்கே ஆகாதுன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல சொட்டுது பாருங்களா. ஆரம்பிச்சிட்டிங்களாவா? இல்லை இந்த இடம் ஏன் சொட்டுது? அவர்தான் சொன்னார் சைட்லலாம் லீக் வராதுன்னு. இப்போ எண்ணெய் காயட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க. எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கோம் கடாயில். இது கட் பண்ணுறதுக்கு அவர் தாங்க எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாரு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் பாட்டிலேருந்து நான் கடாயில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ணெய் வந்து இந்த இடத்துலேருந்து லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது லீக் ஆகுது தெரியலையே, பாட்டில் வேஸ்ட் தான் போல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு சொன்னார், இதில் ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் எண்ணெய் வெளியில் வருன்றதுக்காக ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னாரு. அப்புறமா தான் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இந்த இடத்துல கொஞ்சம் குட்டியோடு ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். அதனால் எண்ணெய் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்டில் அந்த ஹோல் பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக இந்த ஆப்போசிட்லேருந்து இப்படி ஊற்றினோம்னா எண்ணெய் கீழே சிந்தாது நமக்கு. அதை மாதிரி நான் சொன்னேன், அப்போ இந்த பாட்டிலில் கொடுத்துருக்காங்களே இந்த பாட்டிலில் இல்லையான்ட்டு அப்புறம் கவனிக்கும் போது தான் தெரியுது இதோ இங்கே கொடுத்துருக்காங்க இதில். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா நம்ம செக் பண்ணிடலாங்க. ஒன்று போட்டு பார்த்துட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டினா போல் இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அழகாக பிரிஞ்சிரும். இப்போ அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா நமக்கு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எண்ணெய் ஓசையும் அடங்கிடணும். எண்ணெய் ஓசை அடங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. ஏன்னா எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சமாக டார்க் கலரில் வரும். அதனால லைட் கோல்டன் ப்ரௌன் இருக்கும்போதே எடுத்துடலாங்க. இதை மாதிரி மீதி இருக்கிறதையும் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோங்க. பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளேயே நிறையா போயிடுச்சு. மீதி இருக்கிறது இவ்வளோதான். நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்க. இப்போ நல்லா ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி பாட்டில்லே நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. இப்போ பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக 3 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க அடுத்தது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு முடிச்சிடுவேன். மணி ஆகுது, டக்குன்னு முடிச்சிடலாம். பேர் கடா பிரசாத். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கப் மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நெய் வந்து சேர்த்துடலாம். இது வீட்டில் வெண்ணெய் எடுத்து காய்ச்சின நெய் தாங்க. பசு நெய், தூய பசு நெய். ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கடாயில் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நமக்கு லேசாக உருகி இருக்குது. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ எந்த கப்பில் நம்ம நெய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. ஸ்வீட் செய்கிறீங்களா, கொஞ்சம் கூட செய்யக்கூடாது? இல்லைங்க, இதுவே நிறைய தான் இருக்கும். அதாவது இதில் நிறைய நெய்யெல்லாம் சேர்க்கறதுனால ஆளுக்கு 2 ஸ்பூன் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதே கப்லேங்க 1 2 இப்போ நம்ம ஸ்டவ்வில் கோதுமை மாவை சேர்த்துட்டு அப்படியே கரண்டி வச்சுட்டு இதை மாதிரி கைவிடாமல் லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த பக்கம் சுட தண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆன் பண்ணிடுறேன். நெய் வந்து நம்மளுடைய விருப்பம். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப்பு நெய் கூட, 1 கப் மாவுக்கு 1 கப்பு நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்பு தான் சேர்த்துருக்கேன். கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே இந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் வந்து நமக்கு அப்படியே லைட் ப்ரௌன் கலராக அந்த பிஸ்கெட் கலர் அப்படியே மாறி வர மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அது வர வரைக்கும், அந்த கலர் வர வரைக்கும். மாவு வந்து நமக்கு இந்த நெய்யிலே தாங்க நமக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் மாவு அப்படியே வெந்து அந்த வறுபட்டு வரணும். அப்போ தான் அந்த மாவோடைய பச்சை வாசனை வந்து நமக்கு இருக்காது. இது வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிறாங்க, அதை மாதிரி தான் நான் செய்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த கோதுமை மாவு வெந்து வர ஒரு வாசனை வருங்க நமக்கு. இப்போ நல்லா இங்கே ஒரு வாசனை வருது, அந்த கோதுமை மாவு வெந்து வர்றது வாசனை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. அதே மாதிரி அந்த சைடு கொஞ்சம் பாத்திரம் வந்து அடிகனமாக வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கலர் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் பிஸ்கெட் கலரில் அப்படியே மாறி வந்திருக்கு. கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்துருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு கலக்க ஆரம்பித்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக செய்யணும்.
இந்த தண்ணி அப்படியே மேலே இங்கே ஊற்றணும். மேலே தெளிக்காமல் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு ஊற்றிக்கலாம். இப்போ சுட தண்ணி தான் இதில் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக சேருங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் தள்ளி நின்று கலந்தோம்னா ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி கட்டிப்பட்டு வந்துடும், டக்குன்னு உடனே வந்துடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம விட்ட நெய் வந்து நமக்கு கசிஞ்சு வெளியில் வரணும். அதனால் உங்களுக்கு போதுன்னா இதுக்கப்புறம் நெய் விட தேவையில்லை. நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் திரும்ப விடுறேன். உங்களுக்கு இல்லை நெய் எனக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நல்லா நமக்கு கடாயில் ஒட்டாமல் நம்மள சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் வெல்லம் சேர்க்கக்கூடாது, சர்க்கரை தான் சேர்க்கணும்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக சர்க்கரை சேர்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் சைட்லலாம் லேசாக நெய் கசிஞ்சு வருது. இன்னும் நல்லா கசிஞ்சு வரும்னா 1 கப்புக்கு கோதுமை மாவுக்கு 1 கப்பு நெய் விட்டோம்னா நல்லா இந்த நெய் கசிஞ்ச போல் இருக்கும். கம்மியாக விட்டதுனால நெய் கம்மியாக தான் தெரியுது. இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 2த்தையும் நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. சத்தம் கேட்குதாங்க? கேட்குது. வாயில் வச்சோன்னவே அப்படியே கரையும் நமக்கு இந்த ஸ்வீட்டு. வாயில் வைக்கிறதும் தெரியல, உள்ளே போகிறதும் தெரியல, அப்படியே வழவழன்னு உள்ளே போகுது. 2 ரெசிபியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, அதுவும் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களே எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.